வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் கடன். ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கோம். கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு, அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கார். ஸோ 12 இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனங்கள், செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வெளி மாநிலங்களோ வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களோ இல்லைன்னா அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது வந்து குடும்பத்தை சொல்லும். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 2ல் செவ்வாய் வந்து நீச்சமாக இருங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ 2ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத யாராச்சும் புண்படுற மாதிரி பேசுகிறது, அதனால் வந்து நம்ம ஒரு மனக்காயமரமான விஷயம்லாம் இருக்கும். அதுவும் வேலையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத விஷயம், கடன் சம்மந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டோம்னா அவன் ஏராளமாக பேசுறது, நம்மளும் கேவலமாக பேசுவோம், அது பெரிய தர்க்கமாகவும் ஒரு அவமானமாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 12 இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் நிறையா தான், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரிய ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் கூட நிறைய ட்ராவல் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுங்கிற ஒரு அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது பராமரிப்பு வேலைகள். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பராமரிப்பு வேலைகள், வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. 5ங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும், பூர்வீகத்தை சொல்லும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ க்ரோத் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் அதீதமான ஒரு முதலீடோ ஏதோ போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது ஒரு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து வாக்கினால் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பெயரோ ஒரு சலனமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அது 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதின்றது கணவன் மனைவி உறவை சொல்லும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம எதிராளிகிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணோம் அப்படின்போது குரு வந்து இப்போ உங்கள் ராசியிலே இருக்கும்போது நிறைய சேஞ்ச் ஓவர் ஆகுங்க. ஸோ நிறைய சேஞ்ச் ஓவர் ஆகும். ஃபேமிலி டெப்த் புரியும். கணவன் மனைவி ஏன்னா 7ஆம் அதிபதியே வந்து ராசிக்கு ரொம்ப பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாருக்காச்சும் மிதுன லக்னமாக இருந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேசி பாருங்கள். சின்ன சின்ன பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் கனிவாக பேசுகிறத வந்து பழகணும். ஏன்னா வந்து குரு வந்து இப்போது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது ஏடாவிடமாக பேசுகிறது, மற்றவங்க வந்து மனசு காயப்படுற மாதிரி பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கஸ்டமர்ஸ் நிறைய வரும். ஸோ கஸ்டமர்ஸ் சம்மந்தமான விஷயம் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய உங்கள்கிட்ட இருக்க தப்பு வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதெல்லாம் நல்லா இருங்க. ஸோ குடும்ப ரீதியான விஷயங்களை வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணுங்கிறது தான் ரொம்ப மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 10ல் இருக்கார். அதுவும் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதியிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மளை வந்து பேராசை பண்ணுவாங்க. 8ங்கிறது வந்து அதீதமான ஒரு பேராசையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு நம்மளை வந்து ஒரு டென்ஷன் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பேராசையினால் வந்து நம்ம வந்து அவன் எப்படி இருக்கான், நானும் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்ம அதீதமாக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு நொந்து போனவங்களாம் நிறைய பேர். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கம்பேரிசனில் போங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. ஸோ அதுதான் ரொம்ப மேஜர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானம் வரும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் வந்து பெரிய பணம் வர்றதுக்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து ஒரு பெரிய டிகிரி, ஒரு மாஸ்டர் டிகிரிஸ் பண்ண போகிறோம், வெளியில் போய் நான் ஏதாச்சும் வந்து பண்ண போகிறேன், ஒரு படிப்பு படிக்க போகிறேன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 11ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது மூத்த சகோதரால் வந்து உங்களுக்கு சின்ன மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இடவனும் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 12. ஸோ 12ன்றது சுக்கிரனாக இருந்தாலும் ஸோ அது 10ல் இருக்கும்போது தேவையில்லாத விரயங்கள், நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து அதீதமாக அகலக்கால் வச்சு மாட்டிக்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஸோ என்னை பொறுத்தவரை வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பேச்சு, ஸோ பேச்சினால் குடும்பத்தில் ஒரு சலசலப்போ அவமானங்களோ ஏற்படுறது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பேச்சினால் கெட்டதுக்கான இந்த வாரம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாகணும். பேச்சில் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க. இப்போ பார்க்க போகிற டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது, யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்தும் அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு. ஓகேங்களா? அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பாட்டு, அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் விருச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். சார் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.